ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குக்கிங். நாம் இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா ரிப்பன் பகோடா எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம புழுங்கல் அரிசி 7 கிளாஸ் ஆட் பண்ணிடலாம். ஏழு கிளாஸ் புழுங்கல் அரிசி ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா அது நல்லா அலசி ரெடி பண்ணிடலாம். நல்லா 5 தடவை அலசணும் அந்த அரிசியை தண்ணியில். ஓகே, நல்லா அலசியாச்சு. இப்போது அந்த அரிசியை நல்லா ஊற வைக்கணும் 6 மணி நேரத்துக்கு. அதுக்கப்புறமா நம்ம 1 கிளாஸ் பொட்டுக்கடலை மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சிடலாம். ஓகே, நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சாச்சு. ஒரு பாத்திரத்தில் போட்டு ஆட் பண்ணிடலாம். அதை அப்படியே ஜல்லடை செய்யணும். ஓகே, பொட்டுக்கடலை ஃபைனாக அரைச்சாச்சு. இப்போ ஜல்லடை செஞ்சிடலாம். அதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு 1 கிளாஸ் ஆட் பண்ணிடலாம். அதுவும் ஜல்லடை செஞ்சிடலாம் அதோட. ஓகே, ரெண்டுமே ஜல்லடை செஞ்சாச்சு. அதுக்கப்புறமா ஜீரகம் தேவையான அளவு ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணியாச்சு. எள்ளு தேவையான அளவு ஆட் பண்ணிடலாம். கேசரி பவுடர் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணியாச்சு. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா கடாய் வச்சிடலாம் ஸ்டவ் மேலே. இந்த கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். அந்த எண்ணெய் நல்லா கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நல்லா கொதி வந்துடுச்சு அந்த எண்ணெய். அது எடுத்து இந்த மாவில் அதை ஆட் பண்ணிடலாம், அந்த கொதிக்கிற எண்ணெயை. ஏன்னா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக நம்ம இந்த எண்ணெயை ஆட் பண்ணுறோம். இப்போ அதோடு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா புழுங்கல் அரிசி வச்சிடலாம் கிரைண்டரில். ஓகே, அரைச்சாச்சு. அதோட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். அந்த மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது அந்த மாவோட இதுவும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, எல்லா அரிசி மாவும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி அப்படியே கைக்கு ஒட்டாத மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி ஆகிடுச்சு மாவு.
அதுக்கப்புறமா கடாய் ஸ்டவ் மேலே வச்சிடலாம். இந்த கடாய் சூடாயிட்ட அப்புறமா எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. இந்த ரிப்பன் பக்கோடா அச்சை முறுக்கு நாழியில் போட்டாச்சு. இப்போ நம்ம மாவை முறுக்கு நாழியில் போட்டுடலாம். போட்டு இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்தாச்சு. எண்ணெய் சூடாயிடுச்சு. ஓகே, எல்லாமே போட்டாச்சு. இப்போது அது ஓரளவுக்கு வெந்துடுச்சு. நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. நமக்கு சுவையான ரிப்பன் பக்கோடா ரெடி. இந்த டிஷ் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.